இப்ப மட்டும் சாப்பிட ஏதாவது இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். $1 இதை வச்சு நான் என்ன திங்கிறது? பேசாம மரம் வெட்டுற வேலையை போய் பாடுறான். ஆனா பசி எடுத்தே செத்துருவேன். அந்த கரண்டி பசங்க இங்க இருக்க மாட்டாங்கல்ல. பேர சொன்னது வந்துட்டாங்க. லோகர் வேக் ஒழுங்கா நிறுத்து. ஹே வீக், ஏன்டா தினமும் இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப சோதிக்கிறீங்களா? நானும் மனுஷதானடா. எனக்கு திங்கிறதுக்கு எனக்கு சோறு தேவையில்லையா? இருக்கடா, அவங்கள சுட்டு பொசுக்குறேன். இது கூட சதி பண்ணுதே. பரவாயில்ல, எனக்கு இப்ப பசிக்குது, நான் கிளம்புறேன். அவன் சாப்பாட்டை பத்தி பேசினதும் எனக்கு பசிக்குதுடா தம்பி. டே அண்ணா, வாடா நம்மளும் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரிடா, வா போலாம். வீட்டுக்கு வந்தாதானாப்பா நிம்மதியா இருக்கு. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க காயின் கலெக்டரா? அப்படியா இருந்தீங்கன்னா பழங்கால காயினுக்கெல்லாம் இப்ப மதிப்புகள் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க டிவில பாக்குற இந்த ஒரு நாணயம் இருக்கே, இது 98ல உருவாக்குனது. ஆனா இப்ப இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா $10,000. நெசமாவா? அந்த மாதிரி ஒரு காயின் நான் வச்சிருக்கனே. எங்க வச்சிருந்தேன்? ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு காயினை கண்டிப்பா நான் என்னோட பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். சூப்பரா ஜாக்பாட் தான் அடிச்சிருக்குது. ஆமா, அந்த காயினை நான் என் பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். ஐயோ, கொஞ்சம் இரு. அதான பார்த்தேன், அதை திரும்ப எடுத்தாகணும். வாடா ஃபெபியனு, ஸ்பெஷலான ஒரு மிஷன் இருக்கு, அதை போய் நாம முடிச்சுட்டு வரலாம். சரியா? அந்த காயின் இங்கிட்ட எங்கடாவது இருக்குதான்னு நல்லா தேடி பாடுறா. சரியா? என்ன இப்படி உதறுது? ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்பூனா? இது எதுக்கு? இது கேனு. தாகரடப்பா, வேண்டாம் வேண்டாம், இது எல்லாமே வேஸ்ட் தானே. மேக்னெட்டு கொஞ்சம் இரு, அப்படி போடு. இந்த மேக்னெட்டை வச்சு தேடினா தன்னால அந்த காயினி கிடைச்சிட போகுது. என்னை விட புத்திசாலிங்க இங்க யாராவது இருக்க முடியுமாடா ஃபெபீனு? ஒழுங்கா நின்று இழுக்காத. அச்சோ, தண்டமானம் இல்ல. என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியல, வந்து ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்றான். நாம தான் ஏதாச்சும் பண்ணணும் போல. Just miss it. Ai, Fabian! நடடா, நடந்துகிட்டே இரு. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நடைய கட்டு. அடே தம்பி, என்னடா நீ தான் எனக்கு இன்னைக்கு உதவணும். நீ மட்டும் அந்த காயினை கண்டுபிடிச்சதுனா உனக்கு நான் மீன் தரேன். சரி, நான் உனக்கு வேற தரேன். என் மேல இருக்கிற வாசனையை மோந்து பார்த்தனா அந்த காயினை உன்னால கண்டுபிடிக்க முடியும். மோந்து பாடுறா, வந்து மோந்து பாரு. அட வாடா தம்பி, மோந்து பாடுறா. அப்படி போடு. ரைட்டு விடுறா தங்கம், நான் இங்க இருந்தே தேடி பார்த்துக்கிறேன். கிடைச்சிடுச்சு. ஆஹா, இதான் இருக்கு. எடுது. அடே,
காயின் எங்க இருக்கு? அந்த $10,000 எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சுவையான டர்னப் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுவைச்சு சாப்பிட போறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. என் காயினு சீக்கிரமா போலாமா? ஆகா, இன்னொரு டர்னப் இருக்கு. நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்கு மேல. ஏய், அதுல கைய வச்சா அவ்வளவுதான், உன் கதையை முடிச்சிருவேன். நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. அந்த மோசமானவன் அழிச்சிருங்க. ஆமா, அழிச்சிருங்க. இப்போ அந்த ஃபன்ன பாருங்க. ஒடே விக்கு அடிவாங்க. நீ ரெடியா இருக்கியோ? கொஞ்சம் தள்ளு டீக்கி. இல்ல இல்ல இல்ல, என் காயின் எடுக்க தான் நான் வந்தேன். திரும்ப எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேனா? ஏன்டா விக்கு இந்த மாதிரி பண்ற? ஐயோ, யோசிரா விக்கு, யோசிரா. அதேதான். ஏ டபுள் தம்பி, இது அண்ணனை மறந்துட்டியாடா? நான் உங்களை எதுவுமே பண்றதுக்காக வரலடா தம்பி. அந்த குள்ளவாடு சொன்னதை நம்பிட்டியாடா? இல்லடா தம்பி, நான் சத்தியமா இன்னைக்கு இது மரத்தை வெட்டுறதுக்காகலாம் வரல. நான் இங்க வந்தது வேற வேலைக்கு. நான் அந்த டேர்னப்புக்காக தான் இங்க வந்தேன். நீ அதை கொடுத்தனா நான் உனக்கு நிறைய டேர்னப்ப தரேன். நிஜமாவா? நிறையவா? ஆஹா, இங்க பாரு, இந்த விக்கி இப்ப என்ன கேம் விளையாடுறேன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒண்ணுக்கு பதிலா நிறைய கிடைக்குது. அப்புறம் என்ன விக், இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இதுக்கு கை மாறா எங்களுக்கு 100 டர்னப்ஸ் தேவை. அவ்வளவுதானப்பா, கொடுத்துட்டா போச்சு. கொஞ்சம் இரு, நான் யோசிச்சு என் பதில சொல்றேன். இன்னொரு விஷயம், இங்க பாரு, அப்படியே கையோட 100 ஆப்பிள்ஸ், 100 பேரிக்காய், 100 வாழைப்பழங்களையும் கொண்டு வரணும். அப்புறம் ஒரு அணிய வேணும். ஏன்டா இவ்வளவுத்தையும் கொண்டு வர்றதுக்கு என்னால எப்படிடா முடியும்? அது ஏன் பிரச்சனை இல்ல. வேணும்னா எடுத்து போயிடலன்னா வீடு. சரி பரவாயில்ல, விடுறான். $10,000 கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ரைட், விடுங்கப்பா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கல்லப்பா, நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். அடே, அந்த டேர்னப் தரேன்னு சொன்னீங்களே, எங்கடா அது? கொடுக்கடாத. நீங்க சொன்ன மாதிரி அந்த டேர்னப் மட்டும் இப்ப என்கிட்ட தரல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அடே, சொன்னதை மீறீங்க பாத்தீங்களாடா? இங்க கொஞ்சம் கவனிக்கடா. உங்களை போய் நம்மள பாருங்கடா, என்ன சொல்லணும்? இப்பவே போய் நான் அந்த $10,000 வாங்கிட்டு வந்துடுறேன். காயின் எங்க போச்சு? என் காயின் அங்கல்ல இருக்கு. இந்த குரங்குக்கு அது எப்படி கிடைச்சது? இந்த கிரீடம் நல்லா இருக்கே, உனக்காக பண்ண மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, எனக்காக பண்ணுது. எனக்காகவே பண்ணுது தானே. அதுக்கு நான் உனக்கு வேற ஏதாச்சும் தரணுமா? என்னது? என்னோட அழகான க்ரௌன் வேணுமா? ஆமாப்பா, ஆமா, எனக்கு அதுதான் வேணும். வாய்ப்பு இல்ல ராஜா, இது எக்காரணம் கொண்டு உனக்கு தரவே மாட்டேன். பாபு, அடே, கொஞ்சம் நில்றா. அடே, இங்க வாடுறா. சொன்னாலா கேட்க மாட்டல. என்ன பண்ற நீ? என்கிட்ட என்ன திருட பாக்குற? சொல்லுடா. என்னுடைய உச்சக்கட்ட தண்டனையில இருந்து அவன் தப்பிச்சுட்டான். இல்லன்னா அவ்வளவுதான். காயினு கிடைச்சிடுச்சு. இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். $10,000. என் வாழ்க்கை இப்ப மாற போகுது. இதுக்கப்புறம் சந்தோஷம் தான். இந்த பாஸ் ஒருத்தன் வேற வேலை இல்லாம போன் பண்ணுவான். ஹலோ, நான் தான் விக்கு. லாகர் விக், இந்த மாசம் வர வேண்டிய மரங்கள் இன்னும் வரவே இல்ல. நீ அனுப்பலாம், உன் வேலையை தூக்கிடுவேன். முதல்ல நீ வாயை மூடு. எதுக்கு யூஸ் இல்ல? எந்த வேலை ஓவரா கத்திட்டே இல்ல. என்ன எதிர்த்து பேசுறியா? உனக்கு இந்த வேலை வேணாமா? வேலை அத நீயே வச்சுக்கய்யா. எனக்கு இனி இந்த வேலை தேவை இல்ல. இதையே என்னோட ரெசிக்னேஷனான நீ வச்சுக்க. லாகர் விக், இதுக்கு மேல நீ என்கிட்ட வேலை பார்க்க முடியாது. இப்போதான்டாப்பா நிம்மதியா இருக்கு. ஓகேடா விக்கு. சரி, அந்த காயின் எங்க இருக்கு ஒரு தடவை பாத்துருவோம். இதுக்கு மேல இருந்து நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். என்ன இது அழுக்கா இருக்கு? என்னடா இது? இந்த காயின் உருவாக்குறது 1999. எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு?
லோகர் வீக் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படி ஓடு, நம்மளோட ஆர்டர் வந்துடுத்து. நம்மளோட 3 மாசம் சம்பளத்தை செலவு பண்ணி இந்த மரம் வெட்டுற ரோபோட்டை வாங்கி வச்சிருக்கோம். இது ஒருத்தார் கூட நினைக்கிறேன். என்ன இது எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்குது. ஆர்டரடா, நம்ம செயின்சாவை கொண்டு வந்து திறந்துருவோம். என்னடா இது முட்டை மாதிரி இருக்கு? இதுதான் ஆன் பண்ற சுவிட்சா? என்ன இது வினோதமா இருக்கு? இந்த மரம் வெட்டுற ரோபோட்டு பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன மாடி துள்ற? ஆனா உன்னால ஒரு பல்லு குத்துற குச்சை கூட உடைக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, இடி புலம்பி என்னப்பா பிரயோஜனம்? ஒரு டெஸ்டிங்க போட்டு பார்ப்போம். இங்க நான் தான் இன்சார்ஜ், அதை நீ மறந்துடாத. என்ன நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அது எல்லாத்தையுமே நீ செய்யணும். குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு நடந்து வர்றத பாரு. ஏதோ முட்டைக்கு குச்சி சொறி விட்ட மாதிரி இருக்கு. இதோ இங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே நீ வெட்டணும். என்ன புரிஞ்சுதா? அடடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அடே, பார்த்து வெட்ட மாட்டியா நீ? என்ன அற்புதமா வேலை பார்க்குது இது. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ல தலை தப்பிச்சுது. என்னடா இது? நாம இதை குறைச்சி இடம் போட்டவே. நல்லாதான் வேலை பார்க்குது. இப்போ இந்த மரத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஷெட்டுக்கு வா பார்க்கலாம். சீக்கிரமா செய்யப்பா. அடே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னைய விடுறா, இங்க காலம் விடுறா. இங்க பாரு, நான் தான் உன்னுடைய மாஸ்டர். இங்க கபடிடா. அடே, என்ன விடுடா. இதெல்லாம் எனக்கு தேவைதான். அட்டகாசம்டா. இங்க எவ்வளவு மரங்கள் அடுக்கி கிடக்குது பாரு. இப்ப எனக்கு கண்டிப்பா அந்த சம்பள உயர்வு கிடைச்சிரும். ஹாய் குட்டிடப்பா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. எனக்கு இதே மாதிரி பண்ணு, சரியா? ஏன் ஃபெபியனு என் பேண்ட் கிட்ட வந்து இது மாதிரி சொரியாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த பூனையை முதல்ல குளிப்பாட்டணும் ஐயா. அடடா, இங்க பாடுறா ஃபெபியனு, உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அட எட்ட போடா. இங்க பாத்தியா, இதுதான் என் புது பெட்டு அயனு எக்கு. இவனை நீ தான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும். என்னப்பா, சரியா? நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணப்பா. இது என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்ன கவலை? இதையா தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? இது வெறும் தகர டப்பா தானே. இதையே நாம பார்க்கணும். வேலையை பார்ப்போம், வாடா. எல்லாத்தையும் வெட்டி சாய் பாதாங்க. வாவ், இத பாத்தியா? என்னால ஏன் கண்டியா நம்ப முடியலையே. என் இரும்பு முட்டை, நீதான்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த தகர டப்பா என் வாழ்க்கையை நாசமாக்குது. ஆனா இந்த பூனைக்குட்டி யாருன்னு அந்த தகர டப்பாக்கு நான் நிரூபிக்கிறேன். சீக்கிரமா வாடா. டேய் அண்ணா, டேய் அண்ணா, இங்க வந்து பாரு. அந்த லாகர் வீக் பாதி காட்ட அழிச்சிட்டான்டா. அச்சச்சோ, இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது? ஓ,
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாசத்தோட கோட்டா முடிஞ்சிடும். நான் இப்படி சீக்கிரமா முடிச்சதுக்காக என்னோட வாசி எனக்கு ஒரு போனஸும் கொடுப்பான். சந்தோஷமா இருக்கடா அவைக்கு. காசு வந்ததுக்கு அப்புறம் புது துணிகள் வாங்கலாம். ஏன் அயன் எக்கு இன்னைக்கு நான் உன் மேலதான்ப்பா நம்பிக்கை வச்சிருக்கேன். போகலாமா? அப்பா ஆனா இத்தனை வருஷமா நாம கண்ட கனவு இன்னைக்கு தான்ப்பா நிறைவேற மாதிரி இருக்கு. அடே எவடா அது? யாரா இருந்தாலும் சரி வெளியில வாங்கடா. பாபு முதல்ல நீ போ. என்னது அது? எகி அடேங்கப்பா, சூப்பரா கண்ணு. என்ன இன்னைக்கு காப்பாத்திட்டேன். முடிஞ்சா இப்ப வந்து தாக்குகடா. ஏன் பின்னாடியே வந்து அடிக்க பாக்குறியா? அடே இங்க அவனை தூக்கி ஏறி. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே நீதான்ப்பா ரொம்ப அட்டகாசமான விஷயம். சரி வா, நீ யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம். அவங்கள போய் புடி. சொன்ன மாதிரியே அசத்திட்ட பாக்கட்டான். அச்சோ, இப்ப என்ன பண்றது? ஏட்டா பாய் போடுற? அதான் அயன் எக் இருக்கான்ல, அப்புறம் ஏடா பாய் பண்ணும்? அயன் எக்கு இவனையும் கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. இது பணவத்தையே உள்ள அடக்கி வச்சிருக்கே. ஐயா, அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. எனக்கு தூள் கிளப்பிட்ட போ. நீ தான் இருக்கிறதுல பெஸ்டான ரோபோட். உனக்காக நான் ஒரு மெடல் தட்டுமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தனி வீட்டையும் நான் தரேன். இல்ல நம்ம ஃபேபியனோட வீட்டோட சேர்த்து அவனோட பொம்மைகளையும் உனக்கு கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு வேலைக்காரனாகவும் உனக்கு இருப்பான். அற்புதம்டா. எனக்கு போடா, போய் அவங்கள போராட்டி எடுத்துரு. உன்னையால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இதுக்கப்புறம் வெற்றியெல்லாம் இந்த விக்குக்கு தான். இது எப்படா கண்டு இருக்கு? முடியலையே. உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்ற பாரு. பிடிங்க எடுத்துட்டு. அது என்ன நடக்குது இங்க? ஒழுங்கா அவனை விட்டு கீழே இறங்கு. வீட்டை அபகரிக்க யாரையும் விட மாட்டேன். அதுவும் குறிப்பா உன்ன மாதிரி ஒரு தகர டப்பாவை விடவே மாட்டேன்டா. சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னது? நான் இது வேணும்னே எல்லாம் பண்ணலங்க. இதாண்டா நமக்கு வாய்ப்பு. தம்பி போய் தாக்குடா. ஓகே. இதுக்கு மேல எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். சந்தோஷமா இருக்குடா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சொல்றது கேளுடா. விடுங்கடா. கட்டா வந்து விடுங்கடா. எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும்.